இங்க பாரு ஹலோ இதெல்லாம் கரெக்ட் சார். பண்ணு. அப்புறம் இந்த பில் இருக்குல்ல சார் நான் இங்க உதய் சாரை அப்புறம் பார்க்கணும். இது ஓகே சார். சொல்லுங்க நான் தான் உதய். என்ன விஷயம்? சார் நான் ரூபன். நான் ஜாப்காக உங்ககிட்ட ரெஸ்யூம் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் நீங்க தான் நான் ஜாயினிங்காக இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓகே. ஆனா நீங்க உங்க ஒய்ஃபோட வரேன்னு சொன்னீங்கல்ல, தனியா வந்திருக்கீங்க. இல்ல சார், வந்திருக்காங்க, வெளியே நிக்கிறாங்க. நீங்க எதுக்கு அவங்கள வெளியில நிக்க வச்சிருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு வாங்க. சரி சார், இப்பவே கூப்பிடுறேன். ஜாஸ்மின் உள்ள வா, சார் கூப்பிடுறாரு. சார், என்னோட ஒய்ஃப். ஆ ஹலோ, வாங்க, வணக்கம் வணக்கம். சார். இவர் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. இவர்கிட்ட ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே. எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி சார், சொல்லுங்க. விஷயம், நீங்க வேலைக்கு ஒரு நிமிஷம் கூட லேட்டா வரக்கூடாது. ம். ஒரு நிமிஷம் கூட சீக்கிரம் போகவும் கூடாது. ஆ. அப்புறம் ரெண்டாவது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தேவையில்லாம எந்த ஒரு ஃபோனும் பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா? புரியுது சார். சார், நாங்க தங்க எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நான் ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த வீட்ல நீங்க ஒய்ஃபோட இருந்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நான் உங்க 2 பேருக்கும் என் வீட்ல ஒரு ரூம் கொடுக்குறேன். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே இந்த டைம்ல வேலை முடிஞ்சிரும். நாம வீட்டுக்கு வந்துடலாம். ஆ. சரியா? ஆ. வாங்க. இதுதான் என்னுடைய வீடு. ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. ஆமா. சார், நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? ஆமா, அம்மாவும் அப்பாவும் கிராமத்துல இருக்காங்க. அப்ப உங்க ஒய்ஃப்? ஒய்ஃப் இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்ல. ஏன்னா என் பிசினஸை நான் டெவலப் பண்ணணும்ல. சரி, உங்களுக்கு நான் என்னோட ரூமை காட்டுறேன். ஆ. வாங்க. இதுதான் நீங்க 2 பேரும் தங்க போற ரூம். சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு சார். நீங்க 2 பேரும் உங்களுடைய லக்கேஜை செட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆ. எடுத்துக்கங்க. சார், வாஷ்ரூம் எங்க இருக்கு? வாஷ்ரூம் இங்க தான் இருக்கு, பின்னாடி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆ. ஒரு நிமிஷம். நீங்க உங்க லக்கேஜை அங்க கூட வச்சுக்கலாம். சரி. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் சரி போய் சார். டின்னர் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. எனக்கு உங்க பாஸை பார்த்தா இது கொஞ்சம் தப்பா தெரியுதுங்க. இல்லம்மா, அவர் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடு, தப்பானவர்லாம் இல்ல. அப்புறம் உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? இந்த மலைக்கு நடுவுல? ரொம்ப அழகா இருக்குங்க. அப்பனா சரி, இந்த அழகான மலைகளுக்கு நடுவுல இந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் அழகா ஆக்கலாம். சார், சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. கோபி, சொல்லுங்க சார். நீ ஆபீஸ்க்கு போ. ஆ. நான் இப்ப வந்துடுறேன். ஏன் நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல, நான் வருவேன். எனக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அந்த வேலையை முடிச்சிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். ம். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சில நேரங்கள்ல நமக்கு பிடிக்காத விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும்ல. ஒத்துக்கோ, உன் புருஷனுக்கு நானு ப்ரமோஷன் இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. இதே பொசிஷனே போதும். இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு. கதவை தர சொல்றல. கதவை தர. ச்சே. அட, நீங்க வந்துட்டீங்களா? ஆ, ஆபீஸோட முதல் நாள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? வேலை அதிகமா இருந்ததா என்ன? ஒன்றும் இல்லை, நீ முதல்ல எல்லா திங்ஸும் பேக் பண்ண. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஏன், என்னாச்சு? ஒருவேளை வேலை அதிகமா இருந்தா நான் உங்க பாஸ் கிட்ட பேசுறேங்க. என்ன பேசுவ?
அவர் தான் என்ன வேலை விட்டே தூக்கிட்டாரு. ஏன் எதுக்காக தூக்குனாரு? உனக்கு இங்க வேலை கிடையாது. ஏன் சார்? ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இந்த வேலைக்கு திருப்பி வரப்போறான். இந்த வேலையை நான் அவருக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா வேலை செய்வார். சார் அப்ப நான் என்ன பண்றது? நீங்க இன்னைக்கு இந்த ஃபைலை ரெடி பண்ணுங்க. நாளைக்கு அவர் வந்து இந்த வேலையை பார்த்துப்பாரு. உன் ஹஸ்பண்டோட வேலை போகணும்னு நினைக்கிறியா இல்ல போகக்கூடாதா? எப்படி? அத சொல்லுங்களேன். அதை சொல்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அப்போ எப்ப நீங்க சொல்லுவீங்க? நீ வந்துட்டியா? ஆமா, சொல்லுங்க. அவருக்கு எப்படி இந்த வேலை கிடைக்கும்? என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? உன் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். நீ தான் அதை பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உன்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை வேணுமா வேணாமா? ஆமா, வேணும். அப்போ ஃப்ரீயாலாம் எதுவுமே கிடைக்காது. ஒன்று அடையணும்னா இன்னொன்று இழந்து தான் ஆகணும். உன்னோட ஹஸ்பண்டோட வேலை போகக்கூடாதுன்னு நினச்சினா நான் சொல்கிறத கேளு. ரூபன், ரூபன், சொல்லுங்க சார். இன்னும் எந்திரிக்கலையா? இதோ எழுதிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் எழுந்துச்சு ரெடியாக, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும். வாங்க சார். சார் நீங்க தான் நாளையிலேருந்து வேலை செய்ய தேவையில்லைன்னு சொன்னீங்க. பழைய ஸ்டாஃப் வராரு சொன்னீங்க. ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். நீ இந்த வேலை செய்ய போறது இல்ல. இங்க பாரு, நீ மேனேஜர் ஆயிட்ட. உனக்கு ஒரே நைட்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நீ வந்த அன்னைக்கே கஷ்டப்பட்டு உழைச்சல்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். சரி சரி, ரெடி ஆயிடு. ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், இல்லைன்னா லேட் ஆகும். என்னோட உழைப்பை பார்த்தல. கையை தூக்கி கடினமா உழைச்சாதான் சக்சஸ் ஆக முடியும். கையோட சேர்த்து காலையும் தூக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ற? முன்னாடி போறதுக்காக. இங்க பாரு ரூபன், நம்ம கிட்ட குறைஞ்சபட்சம் 4000 கனெக்ஷன் இருக்கு. எவ்வளவு ரீஃபில்லிங் நடந்திருக்கு, எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, எத்தனை போயிருக்கு, இது எல்லாத்தோடைய கணக்கு நீ தான் பார்க்கணும். சரிங்க சார். சரியா? சார் ஒரு நிமிஷம், எங்க மம்மி தான் கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஹலோ மம்மி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன் மம்மி. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ரூபன்னு ஒரு பையன் உன் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கானா? ஆமாமா, வந்திருக்கானா? என்ன விஷயம் சொல்லுங்க. அட, அவன் நம்மளோட சொந்தக்காரன். அப்படியா? ஆமாம்பா. உன்னோட சின்ன மாமா இருக்கார்ல ஊர்ல, அவரோட மாப்பிள்ள தான் இவரு. அப்புறம் உன் மாமாவோட பொண்ணும் அவன் கூடவே வந்திருக்கா. தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க என்ன? ஹலோ, நான் பேசுறது கேட்கலையாப்பா? ஹலோ.